நண்பர் வி சேகர் வந்து எனக்கு ஒரு 36 வருஷமாக பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர். அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும், நானும் அவரும் ஒரே காலகட்டத்தில் தான் டைரக்டர் ஆனோம். இதில் எனக்கு என்ன அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை என்ன அப்படின்னா, நான் ஒரு அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய படங்களில் நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னாரோ, அதை டைரக்டராக சொன்ன ஒரே ஆள் வந்து நண்பர் வி சேகர் மட்டும்தான். ஏன்னா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இப்படி நிறைய சமூக நீதிகள் சொன்ன ஒரு உன்னதமான டைரக்டரை, நல்ல ஒரு பண்பாளர், எந்த ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு ஆள், எந்த கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. நிறைய நிர்வாக பொறுப்பில், யூனியன் பொறுப்பில் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இயக்குனர் சங்கத்தில் வந்து பல வருடங்களாக பொருளாளராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளர் சங்கத்தில் பொருளாளராக இருந்திருக்காரு, இப்படி பல பொறுப்பு, ரைட்டர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு, இப்படி பல பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்ட ஒருத்தர். அவருடைய மறைவு வந்து உண்மையிலே திரையுலகத்திற்கும் குறிப்பாக எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இணை செய்ய முடியாத ஒரு இழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வி சேகர் சார் மக்களுக்கு நல்ல பிரபலமான ஒரு டைரக்டர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்தியதர குடும்ப படங்களை வந்து வெற்றி படம் நிறைய எடுத்தார். ஒரு நல்ல சுபாவம் உள்ள, அறிவுள்ள ஒரு நல்ல மனிதர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க வளர்ச்சிக்கு அந்த உறுப்பினர்கள் நல திட்டங்களுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. செல்வமணி சார், நான், விக்ரமன் சார், பாரதிராஜ் சார் எல்லாருமே கிட்டத்தட்ட படைப்பாளிகள் இயக்கத்தின் நேரத்தில் ரொம்ப இணைந்து எல்லாம் ஒரு சேர செயல்பட்டோம், வெற்றியும் கண்டோம். அதில் பார்த்ததில் இவரை வந்து சேகரை வந்து ஒரு சமாதான புறான்னே சொல்லலாம். கோபமே பட மாட்டார். அவர் பயங்கரமான கோபமாக பேசுகிறவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை பேசி சமாதானப்படுத்தி அவர் போகும்போது இவர் மேலே அவ்வளோ ஒரு நட்போடு போவார். அந்த அளவுக்கு ஒரு திறமை உள்ள, நல்ல குணம் படைத்த ஒரு நல்ல மனிதர். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஆனால் காலம் வந்து அதனுடைய கடமையை கரெக்டாக செஞ்சிடுது. என்ன பண்ணுறது, சேகர் சாமன் நம்ம இழந்துட்டோம். இது ஒரு இழப்பு தான், சங்கங்களுக்கு கூட ஒரு இழப்பு தான். ஏன்னா எந்த மத்தியஸ்தமாக இருந்தாலும், முடியாத மத்தியஸ்தமாக இருந்தாலும் அதை அவ்வளோ அழகாக பேசி பஞ்சாயத்து பண்ணி சமாதானப்படுத்துகிற ஒரு திறமை கொண்ட ஒரு சேகர், நல்ல மனிதர். நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டார். அவர் ஆன்மா சாந்தியடை நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.